जय गुरुदेव। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। இது இந்த தியானம் துர்காஷ்டமி அன்றைய தினம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இது கிடைக்கிறது. அதுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. மனுஷ ஜீவிதம் எல்லாருமே மனுஷோட லைஃபு மொத்தம் கூட பிரகிருதியோட கட்டுப்பட்டு இருக்கு. இந்த கட்டுப்பட்டுக்கிற அந்த மனுஷ சமுதாயத்திற்கு பிரகிருதி ஒரு அவகாசம் தருது, ஒரு சான்ஸ். குரு உனக்கு என்ன சொல்லணும், உன் மூலம் குரு என்ன செய்ய நினைக்கிறார், அது நடக்கும். அற்புதமான ஒரு சேஞ்சு நீ உபயோகிச்சுண்டா இதை நீ நன்னா உபயோகிச்சுக்கணும். ஒரு வருஷம் இதனுடைய இது கிடைக்கும் உனக்கு. முக்கியமாக இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நடக்கும். இது எப்படி செய்யணும்? மௌனமாக இருப்போம். நம்மெல்லாம் கணிஜ ஸ்திதி, கல் மண் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் உயர்ந்த ஸ்திதிக்கு வந்திருக்கோம். கணிஜ ஸ்திதின்னு பார்த்தாக்கா ஹிமாலயா மலை ரொம்ப விசேஷம், விந்திய மலை விசேஷம், வெங்கடேஸ்வர மலை, ஸ்ரீசைல மலை, இதெல்லாம் ரொம்ப கிரேட்டாக நம்ம சொல்கிறோம். அந்த மலையெல்லாம் போனாலே ஒரு மாதிரி ஒரு சாங்டிட்டியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி சில கல்லெல்லாம் சிலது ரொம்ப பூஜிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்குது. அந்த கல்லை வச்சு விக்கிரகம்லாம் பண்ணுறோம். இந்த கல்லிலேயே விசேஷமாக மொசைக்கு இருக்கே, அது நம்ம பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ மனுஷாளுக்கு எப்படி ஜாதகம்லாம் இருக்குங்கிற மாதிரி கல்லுக்கு, விருட்சத்துக்கு, அனிமலுக்கு எல்லாருக்குமே ஜாதகங்களாக இருக்குது. ஜாதகத்தில் சிலது நம்ம சொல்கிறோம்ல, மனுஷ ஜாதகம், கொஞ்சம் ராஜா ஜாதகம் அப்படின்னு, அதுக்கும் அந்த மாதிரி ஒரு கிரேட்னஸ் எல்லாம் இருக்குது. இப்போ தத்தாத்திரேயரோட சிலை வதுக்கப்பட்ட அந்த சிலையை நம்ம ரொம்ப இதுவாக பூஜை பண்ணுறோம். அதேமாரி ராமர், அதேமாரி நம்ம கோயிலில் நடக்கிறோமே கல், அது ரொம்ப இத்தனை பேர் பக்தா அதில் நடக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் ரோட்லேயும் கல் இருக்குது. அதான் சொல்லிட்டோமே, கல்லுக்கும் ஜாதகம் இருக்குன்னு. கணிஜ ஜெயத்துக்கு தேவைப்பட்ட சேதனத்துவம் நம்ம சரீரத்தில் இருக்குது. ஸ்தூல சரீரம் கண்ணுக்கு தெரியும். ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதேமாரி கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் மனுஷ சரீரத்துக்கு உபயோகப்படுறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது மனசில். நம்மெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும், அசையக்கூடாது, அப்படியே ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.
ஆனால் எல்லாரோட சரீரமும் கேட்குறதா? கேட்கல. கூடா கேசா அப்படின்னா அர்ஜுனன் தமோகுணத்தை ஜெயிச்சவன் அர்த்தம். தமோகுணம்னா என்ன? சோம்பல், பிரமாதம், மோகம். எந்த க்ஷணத்தில் எது செய்யக்கூடாதோ அதை செய்வா. அது அந்த லட்சணம். ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசனை பண்ணுவான். இந்த டயத்தில் இதை பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டாக அதுதான் சொல்லுவாள். அதான் பிரமாதங்கிறது. ஆலசியம். ஆலசியம்னா என்ன? சோம்பல். இதை இப்போ பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், என்ன அவசரம், டைம் தான் இருக்கே, பார்த்துக்கலாம், நாளை கூட பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, பண்ணலாம், எப்போ முடியுமோ பண்ணலாமே அப்படின்னு. மோகம். எதில் நம்ம ஆர்வத்தை அதிகப்படுத்திக்க கூடாதோ, எது நமக்கு அனாவசியமோ அதன்கிட்டயே மனசு போய் அதன்கிட்ட ஆர்வத்தை ஜாஸ்தி பண்ணிக்கிறது. சரீரத்தில் இருக்கிற ஸ்தூலத்தில் இருக்கிற ப்ராப்ளம் இது. இதை ரொம்ப நன்னா கவனிங்க. முதல்ல ஒரு வருஷம் இதை பற்றி யோசனை கூட பண்ணு. ஏதேனும் ஒரு வேலை சொன்னால் உடனே பண்ணிடும். செய்ய முடியாத சந்தர்ப்பம் இருந்தால் அது வேற. ஆனால் உன்னோட உள் மனசுக்கு தெரியும் செய்ய முடிஞ்ச சந்தர்ப்பமா செய்ய முடியாத சந்தர்ப்பமானு. இது சமாஜத்தில் ஒரு சில நியமம் இருக்குது. அதே சமயத்தில் சாஸ்திர நியமம் கூட இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு செய்யறதுக்கு அவகாசம் இருக்கும்போது அதை செஞ்சுடு, உடனே செஞ்சுடு. உனக்கு பிரகிருதி, குரு இவா கொடுத்த சந்தர்ப்பத்தை உடனே நீ உபயோகப்படுத்திக்கோ. அது எது வேணா இருக்கட்டும். இப்போ துணி பட்டன் போயிடுத்து ஷர்ட்டில், உடனே தைச்சுடு. அப்படியா, சரி, காயத்ரியை விட்டுட்டு, காயத்ரி ஜபம் பண்ணுறதை விட்டுட்டு பட்டனுக்கு ஷர்ட்டுக்கு போய் பட்டன் தைக்கிறேன்னு சொல்லாத. அது தப்பு. பாவனை முக்கியம். இதை நீ நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் பணம் கட்டணும், கேஸ் புக் பண்ணணும், உடனுக்குடனே அதுக்கு பண்ணிவிடும். உங்ககிட்ட இருக்கிற தமோ குணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறியோ அவ்வளவு நல்லது. ரெண்டாவது பிரமாதம். நினைவு வச்சுக்கோ, ஏதேனும் ஒரு வேலை செய்கிற அதை உடனேயே ஐயோ நம்ம இப்போ செய்யணுமா, கொஞ்சம் காப்பி சாப்பிட்டா மாதிரி நல்லா இருக்கும் போல இருக்கே, சரி ஒரு ரவுண்டு போயிட்டு நம்ம படிக்கலாமா, எழுதலாமா அப்படின்னு மனசை தள்ளி போடுறது. அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டு வந்திருக்கா சாப்பிட்றதுக்கு, கெஸ்ட்டு அவளை பண்ணாமல் உன் வேலையை பண்ணுறேன்னு சொல்லாத. கெஸ்ட்டு பகவானுக்கு சமானம். அதிதி பகவானுக்கு சமானம். அப்போ உட்காந்து அவளோட சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பண்ண. கூடுமான வரைக்கும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் எழுந்துக்காம மனசு அதில் ஒன்றி அந்த வேலையை அப்படியே செய். ஐயோ அப்படின்னு ஒரு 300 பக்கம் இருக்கிற புக்கை இன்றைக்கே இப்பயே படிக்கிறேன் அப்படின்னா அது படிக்க முடியுமா? முடியாது. அதனால உன்னோட காமன் சென்ஸும் உபயோகப்படுத்திக்கோ. பாவத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருமே நவராத்திரி டயத்தில் காயத்ரி விஞ்ஞானம் புக்கு படித்தோம். என்ன படித்தோம்?
அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. நமக்கு மனசு இப்போ வேறு ஏதோ வேலை வந்துட்டும் டைவெர்ட் ஆகிட்டோம். இந்த மனுஷ சரீரத்தை நன்னா உபயோகிச்சுக்கணும். இந்த மனுஷ சரீரம் ஏற்படுறதுக்கு கோடி கோடி வருஷத்துக்கு அப்புறம் இது இந்த அவகாசம் கிடைச்சிருக்கு. அதில் நிறைய வருஷம் போயிடுது, 1.5 வருஷம் மிச்சமாக இருக்குது. இந்த ஒரு சமயம் மறுபடியும் வராது. நீங்கள் எப்பயோ இந்த நிறைய பூர்வ ஜென்மத்திலலாம் நிறைய குரு சேவை இதெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறதுனால தான் இப்பெல்லாம் இதை உட்காந்து கேட்குறேன். எல்லாரையும் விட நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல ஒரு ஹையர் ஸ்டேஜில் தான் இருக்கேள். எல்லா ஆத்தியாத்மிக சமஸ்தையில் இருக்கிறவாளை விட நீங்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்கேள். அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறீர்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் சாதாரணமாக ஒரு 50 மார்க் வாங்கினவாளை என்ன சொல்லுவோம்? இன்னும் கொஞ்சம் 10 மார்க் கூட வாங்க அப்படிம்போம். 60 வாங்கினா இன்னொரு 10 மார்க் கூட வாங்க அப்படிம்போம். அதேமாரி தான் இதுவும். மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. நீ எத்தனை ஸ்ரத்தையாக இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆலசியம். ஆலசியம்னா நித்ரையை நம்ம தூங்கிடுறோம், அதனால் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கோம். இந்த வருஷத்துலேருந்து நித்ரை, ஆலசியம், மோகம் என்கிட்ட வர விட மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கோ. இந்த சங்கல்பத்தோட மகாகாளி, துர்கா இந்த மெடிடேஷனை பண்ணுவோம். துர்கா சப்தசிதியில் மதுகைடப வதம் நடக்கிறது. மகாவிஷ்ணுவோட வயத்துலேருந்து பிரம்மாவை பிறப்பு கொடுத்தார். அவர் தூங்கின்னு இருக்கார். பிரம்மா சிருஷ்டி பண்ண சொல்றா. பிரம்மா என்ன சிருஷ்டி செய்யணும் அப்படின்னா சிருஷ்டி பண்றார். ஆனால் இதுக்குள்ள இவர் மகாவிஷ்ணு நன்னா தூங்குறார். அவரோட காதிலிருந்து மது கைடபான் 2 ராட்சசா வெளிவரா. அவன் சிருஷ்டி பண்ணுறதுக்கு இடைஞ்சல் பண்ணுறா. இவர் பிரம்மா பண்ணுறதுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறா. நித்ரா ஸ்திதியில் இருக்கும்போது, மனசு இன்னொரு இடத்துல இருக்கும்போது கேட்குற சத்தம் தப்பாகும். சப்தம் மூலம்தான் சிருஷ்டி நடக்கிறது. இப்போ சொல்கிறோம்ல, காயத்ரி சப்தம் மூலம்தான் பரிபாலனா சக்தி நடக்கிறது அப்படின்னு. அவன் நித்ரையில் ஒன்றுமே செய்ய முடியல. காரணம் என்னன்னா, என்ன கேட்டதோ அதை ஃபாலோ செய்யலை, தபஸ் செஞ்சார். அப்போ பிரம்மா நித்ரா தேவியை சுதி பண்ணினார். தபஸ் பண்ணி சுதி பண்ணி அவர் மகாவிஷ்ணுவோட நித்ரையிலேருந்து எழுந்திருக்க பிரயத்தனம் பண்ணார். மகா மாயைக்கெல்லாம் வசப்பட மாட்டேன், என்கிட்ட நீ கருணை ரொம்ப பண்ணி இந்த விஷ்ணுவை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நித்ரையை அவர் துதிக்கிறார், புகழறார். க்ளீம் அஷ்டமியில் மகிஷாசுர மர்தினி வதம் பண்ணுறதுக்கு ஆச்சு.
இன்னைக்கு இரவு மதுக்கைடபவதம் நடக்கிறது. தமோ குணத்தை நன்னா ஜெயிச்ச பின் அடுத்தது மகாலட்சுமி. வனருளு சேர்க்கறதுன்னா நிறைய பொருட்களை சேர்க்கறது, எல்லாம் பணம் காசு வீடு வாசல் எல்லாம். இப்போ நிறைய பேர் எல்லாம் சம்பாதிக்கிறா, எல்லாம் சேர்த்துருக்கா, ஆனால் அதை எப்படி உபயோகிக்கிறதுங்கிறது தெரியல. கடைசியில் இப்போ எதுவும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி டாக்டர்கிட்ட போகிறா. இவன் நிதிரையை ஜெயிச்சு கூட பண்ணுவா. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு வீடு கட்டினா போக மாட்டான், இன்னொரு வீடும்பா. அப்படி மேலே மேலே இது பண்ணி அவளுக்கு உடம்பு அனாரோக்கியம்தான் வருது. மகாலட்சுமி சம்பாதிச்சது எதுக்கு? நம்ம நினைப்போம் டாக்டர் பையனுக்கு டாக்டரில் சீட் வாங்கணும், இன்ஜினியர் படிக்க வைக்கணும், பொண்ணுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் வரணும் அப்படின்னு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதி, அது உன்னோட திறமை. நீ சம்பாதிக்கலைன்னா அது உன்னோட கையை இயலாம. உனக்கு அதனோட ட்ரிக்கு தெரிஞ்சு சம்பாதிக்க தெரியல. ஆசைப்படுறதுலையோ சம்பாதிக்கிறதுலையோ சுகமாக இருக்கணுங்கிறதுலையோ எதுவுமே தப்பு இல்லை. பகவான் நமக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யமாக ஒரு சம்பத்தை கொடுத்துருக்கார். என்னது? இந்த சரீரம். இந்த சரீரத்தை நம்ம என்ன எதுக்காக உபயோகிக்கிறோம்? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம் இருக்கு. 10 புஜங்களா வர்ணிக்கிறோம். நம்ம இந்த உடம்பை எதுக்காவது உபயோகிக்கிறோமா? கண்ணு இதெல்லாம் நம்ம 5 கோஷத்தால் ஆயிருக்கு நம்ம சரீரம். இந்த சரீரமே பகவானோட பிரசாதம். இந்த சரீரத்தை நான் எதுக்காக உபயோகப்படுத்துகிறேன்? இந்த வருஷம் முழுக்க கண்டினியூஸாக ஆலோசனை பண்ணேன். பஞ்சமுக காயத்ரியா இதை தான் சொல்கிறா. 5 முகம் 10 கையா. பிரகிருதி சம்பூர்ணமாக சம்பதா நமக்கு 5 கோஷமாக விவரித்து சொல்லியிருக்கா. 5 கோஷமும் நமக்கு ட்ரெஷர் ஹவுஸ். ஒரு கதை கூட இருக்கு. ராஜாதி ராஜா இருக்கான். இதுக்கு மேலே அவளுக்கு மேலே கெட்டிக்காரா கிடையாது, அவ்வளோ கெட்டிக்காரா. வம்சம் வம்சமாக அந்த மாதிரி ராஜ பரம்பரையில் வந்துட்டுருக்கா. ஒரு மகா சக்கரவர்த்தி இருக்கும்போது அவரோட பிரதம மந்திரி தவறி போயிட்டான். அப்போ இப்போ யார் அவளுக்கு பிரதம மந்திரியாக இருக்கிறது? சரி, ரொம்ப கெட்டிக்காராளாக இருக்கிறவாளாக ஆயிடுச்சுன்னு ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சா. அந்த டெஸ்ட்டில் ஒரு 4 பேர் பாஸ் பண்ணா. அந்த 4 பேர் என்ன பண்ணா, செப்பரேட்டாக ராஜ மரியாதையோட ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்கிறா. நீங்கள் 4 பேரும் தனியாக இங்கே இருங்கோ, நீங்கள் ஒன்றும் கன்சல்ட்டெல்லாம் பண்ணிக்க வேண்டாம், கார்த்தால டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேண்டாம், பார்க்க வேண்டாம், அது இதுன்னு சொல்கிறா. அதுக்குள்ளே ஒரு ரூமர் வருது. நாளைக்கு அவர் டெஸ்ட்டெல்லாம் ஒன்றும் வைக்க போகிறதில்ல, ஏதோ ஒரு பூட்டை கொடுக்க போகிறார், அந்த பூட்டை நம்ம எப்படி திறக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் டெஸ்ட்டு அப்படின்னு. உடனே இருக்கிற புக்கெல்லாம் படித்து இவாளெலாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த பூட்டை எப்படி திறக்கிறது அதான் இதான்னு சொல்லிட்டு யோஜனை பண்ணி இதை பற்றி எல்லாம் பண்ணிட்டுருக்கா. 3 பேர் இதை பற்றி எல்லாம் யோஜனை பண்ணிட்டுருக்கா. 4வது அவன் மகாகாளி அம்சமாக தூங்கி போயிட்டான். இந்த 3 பேரும் கேட்குறா, என்ன நீ ப்ரிப்பேர் ஆகலையா அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு தூங்கிட்டான். மறுநாள் கட்டால எழுந்துட்டா.
வதந்தி உண்மையாகவே ஆயிடுத்து, பூட்டை தான் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இவன் 3 பேரும் பார்க்குறான், அந்த பூட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது, எப்படி திறக்கிறது அப்படின்னு யோஜனை பண்ணுறா. ராத்திரி தூங்கிட்டானே அவன் 4வது ஆள். அவன் அந்த தாளத்துக்கு அந்த பூட்டுக்கிட்ட போய் பார்க்குறான். அது பூட்டவே இல்லை உண்மையா. அவன் உள்ளே போயிட்டான். அப்போ எல்லாரும் மனசால சும்மா சொல்லலை, ஆனாலும் இவனுக்கு இது பண்ணிட்டானே, திறந்துட்டு போயிட்டானேன்னு இருக்கு. ஆனாலும் வெளியே காட்டிக்காம ரொம்ப அவனை ரொம்ப புகழறா. நான் கூட நினச்சேன், ராத்திரி நீ தூங்கிட்டேன்னப்பட உனக்கு ட்ரிக்கெல்லாம் இது பேப்பரோ லீக்காக இருக்கும், நீ எப்படியும் அந்த லீக் பண்ண பேப்பரில் நீ ஜெயிச்சிருவேன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவன் சொன்னான், இல்லை ஆக்சுவலாக இந்த கதவே பூட்டலை, கிட்ட போய் பார்த்தாக்கா பூட்டலைங்கிறது தெரிஞ்சது, அதனால நான் உள்ளே போயிட்டேன் அப்படிங்கிறா. அதாவது பரிபூர்ணமாக ஒரு இதை புரிஞ்சுக்கிறது தன்மை வேணும் நமக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கிற பரிபூர்ண சம்பத்து என்னன்னா நம்ம மனுஷ சரீரம். இந்த திருஷ்டிகோணத்தில் இது கவனி. பிரகிருதி நம்ம இங்கே உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் மேலே எந்த பூட்டும் போடலை, நீ எதையுமே உபயோகப்படுத்திக்கல. அதெல்லாம் உபயோகப்படுத்துக்கிறதுக்கு ஒரு அருகதை இல்லைன்னு நீ நினச்சிக்கிற. இதெல்லாம் நீ உபயோகப்படுத்திக்கிறதுக்கு தகுதி இருக்கு. இது மகாலட்சுமி சாதனைக்கு ரொம்ப உபயோகப்படும். இதுதான் நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்பா. இந்த சரீரம் ஏற்பட்டது, இந்த சரீரம் ஏற்படுறதுக்கு சாஸ்திரப்படி லட்ச வருஷத்துக்கு ஆகும். இந்த சரீரம் ஏற்படுறதுக்கு பௌதிக சாஸ்திரப்படியும் அப்படிதான். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நமக்கு இந்த மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு? 10 லட்சம் வருஷம் கஷ்டப்பட்டு இந்த சரீரம் கிடைச்சிருக்கே. இதை நம்ம கொஞ்சம் கவனிச்சோமா? கணிஜ அப்புறம் விருட்சம், இதுக்கெல்லாம் கூட ஜாதகம் இருக்குது. டீக்குக்கெல்லாம் ரொம்ப பெரிய தேக்குக்கெல்லாம் நல்ல ஜாதகம் வேணும், பிரமாதமான ஜாதகம். வேப்ப மரம், மாமரம், இதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் ஜாதகம் நன்னா இருக்கிறதுனால தானே ஹோமத்திலலாம் சேர்க்குறோம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னு சொல்கிறோம். சர்வ ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னு. இப்போ முல்லா நஸ்ருதீன் கதையை சொல்லணும்னு தோன்றது. முல்லா நஸ்ருதீன் ஒய்ஃப் ஒரு 3 கோல்டு காயினை கொடுத்து 3 கழுதை வாங்கிட்டு வா அப்படின்னா. அவன் 3 கழுதை வாங்கிட்டான். அவனுக்கு மனசில் தோணித்து, நம்ம கழுதையே ஓட்டிகிட்டு போவானே, அது மேலே ஏறி உட்காந்து போகலான்ட்டு அவன் ஒரு கழுதையில் ஏறி உட்காந்து வந்துட்டான். அவன் வீட்டுக்கிட்ட வரும்போது தான், ஐயோ 3 கழுதை வாங்கிட்டு வான்னா 2 கழுதை தானே நடந்து வருது அப்படின்னு அவன் யோசனை பண்ணுறான். வீட்டுக்கிட்ட வந்துட்டான். அவன் உட்காந்துருக்கிற கழுதையை அவன் கவுண்டே பண்ணலை. ஐயோ ஒய்ஃபு நம்மளை என்ன சொல்ல போகிறாளோ என்னவோ அப்படின்னு நினைக்கிறான். அவன் ஒய்ஃபு வெளியில் வந்த உடனே அவன் சொல்கிறான், அந்த மாதிரி நான் 2 கழுதை தாம்மா வாங்கியிருக்கேன், 3 வாங்கலம்மா அப்படின்னு. அவள் உடனே சிரிச்சா. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னா, நீ வாங்கியிருக்கிறது 4 கழுதையாக தெரியுது என் கண்ணுக்கு அப்படிங்கிறா. நம்மளாம் பாத்தியதையை, வேண்டாத பாத்தியதையை தலைமையில் வச்சுக்கிறோம். அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளோட உண்மையான லட்சியத்தை நம்ம மறந்துடுறோம். கொஞ்சம் மனசை நிதானப்படுத்தி யோசனை பண்ணினா இதெல்லாம் நன்னா புரியும். பாத்தியதைய உன்னோட ரெஸ்பான்சிபிளாக யாரும் உதறுன்னு சொல்லலை. உடனே நான் என்னோட பதவியை விட்டுடுறேன், என் குழந்தைய விட்டுடுறேன், ஒய்ஃபை விட்டுடுறேன், ஆஃபீஸ் வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு எங்கே போகிற? அங்கே போய் என்ன பண்ண போகிற? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசின்னு இருக்கா.
நம்ம வேலைக்காரனை விசாகப்பட்டினம் அனுப்பணும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த வேலைக்காரன் காணும். அப்புறம் 2 நாள் கழித்து வீடு ஃபுல்லாக தேடுறா, வேலைக்காரன் வரல. 2 நாள் கழித்து அந்த வேலைக்காரன் அங்கேருந்து வரான். நான் விசாகப்பட்டினம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. விசாகப்பட்டினம் போனியா? நீ எதுக்கு போன அப்படிங்கிற. அதாவது பேசிட்டு இருக்கும்போதே ஃபுல்லாக கவனிக்கிறது இல்லை. அது மாதிரி தான் நம்ம பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. நீ குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். மகாலட்சுமி சாதனையில் சண்டை முண்ட வதம், மைஷாசுர வதம் மாதிரி இங்கேயே இருக்கலாம். இப்போ ரத்த பீஜம்னு ஒருத்த அசுரன் சண்டை போடும்போது அவனோட பிளட்டு சிந்த சிந்த இன்னும் நிறைய ராட்சசா உற்பத்தி ஆறா. நம்மளோட கோரிக்கை, நம்மளோட ஆசைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு. அந்த விஷ வலையில போகாத. இதை நீ புரிஞ்சுண்டு ஜீவிக்கிறதுக்கு தெரிஞ்சா நீ எங்கே இருக்கியோ அங்கேயே நன்னா சந்தோஷமா இருப்ப. கோரிக்கை வலையில விழாத. இது வேணும் அது வேணும், இது வேணும் அது வேணும், இந்த ஆசை பூர்த்தியானா இன்னொன்று வேணும் அப்படின்னு நினைக்காத. பிரகிருதி உன்னை எங்கே அழைச்சிட்டு போகிறதோ அங்கே இரு. அதுதான் உன்னோட கரெக்டு பிளேஸு. அதை நினைவு படிச்சுக்கோ. உடனுக்குடனே ஒரு வேலையை செஞ்சிடும். இது வேணும் அது வேணும், மறுபடியும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு அதாவது கண்டினியூவாக போகாத. உன்னோட லட்சியம் தெரிகிற வரைக்கும் நீ சாதனை பண்ணு. அதை கண்டினியூவாக பண்ணு. டியூட்டியை செய். டியூட்டியை எப்படி செய்யணும்? உன்னை விட அந்த அந்த இடத்துல எந்த மாதிரி நீ பர்ஃபெக்டாக செய்யணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நீ பண்ணணும். நீ அந்த பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் உன்னை மேலே எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பிரகிருதி உன்னை வழி நடத்துறது. இப்போ மோகம்னா என்ன? பாத்தியதை. இது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோ. படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணணும். அவன் சரியாக படிக்கலைங்கிறது அழறது, அது முட்டாள்தனம். அவன் ரொம்ப படிச்சுட்டான்னு ரொம்ப ஆனந்தப்படாத. அவன் படிக்கவே இல்லையேன்னு துக்கமும் படாத. இதுக்காக தான் அனாவசியமாக அவனோட பாத்தியதையை, உன்னோட ரெஸ்பான்சிபிளை தலைமையில் போட்டுட்டு கஷ்டப்படாத. அவனை படிக்க வேண்டியது உன்னோட கடமை. படிக்க வை. படிக்க வேண்டியது அவனோட டியூட்டி. அதாவது நீ உன்னோட ரெஸ்பான்சிபிள், உன்னோட செலவு செய்கிறது, உன்னோட கெப்பாசிட்டி அதெல்லாம் நீ பார்த்து செய். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அங்கேருந்து நீ மௌனத்துக்கு போயிடணும். அதாவது பெண்டுலத்தில் இந்த முள்ளு சுத்துறது, அது திருப்பி நிற்குமா? பூர்வ ஜென்மத்தில் சைலன்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டோம் போல இருக்கு. அதனால தான் இப்போ ரொம்ப பேசிகிட்டே இருக்கோம். எப்போ பேசணுமோ அப்போ பேசு. பேச வேண்டாத இடத்துல பேச வேண்டாம், பேசாத. அவசரம் இல்லைன்னா நீ பேசாத. பேச வேண்டிய இடத்துல நீ நன்னா பேசு. இதை நன்னா நோட் பண்ணிக்கோ. நானும் ரகரகமாக சொல்கிறேன்.
இப்போது முதல்ல நீ ஆலோசனை பண்ணிக்கோ. எந்த இடத்துல கொஞ்சம் வாய் திறந்து பேசணுமா, உன் மனசுக்குள்ளே கேட்டுக்கோ, அப்போ பேசு. மௌனமாக இரு, நிரந்தர மௌனம். பிரகிருதி உன்னை எங்கே அழிச்சுட்டு போகிறது பாரு. ரெண்டாவது லக்ஷ்மி சாதனை. பிரபஞ்சத்தில் மெஹர் பாபா ரொம்ப மௌனமாகவே இருந்தார். அந்த மௌனத்திலேயே 2-3 தடவை அவருக்கு ஆக்சிடெண்ட் கூட ஆச்சு. அவர் நிறைய புக்கு கூட எழுதியிருக்கார். நீ மௌனத்திலே இருந்தா பிரகிருதி உன்னை குரு ஸ்தானத்துக்கு அழிச்சுட்டு போகிறது. அப்போ மகாலட்சுமி சாதனை பூர்த்தியாகுது. அதுக்கப்புறம் மகா சரஸ்வதி சாதனை. அது சிருஷ்டியோட நிர்மாணத்திற்கு அழிச்சுட்டு போகிறது. 3 லோகத்துக்கு மேலே அழிச்சுட்டு போகிறது. துர்கா சப்த சித்தியில் ரொம்ப சாப்டர் சரஸ்வதி சாதனை தான். பிரகிருதியை குருவாக நினச்சிக்கோ, உன்னோட அருகதையை சம்பாதிச்சுக்கோ. பிரகிருதியே குரு, அது உன்னை கரெக்டாக அழிச்சுட்டு போகும். பிரகிருதி குருவான பிறகும் உனக்கு என்ன வேணும்? சரீரமாக இருக்கிறவா சரீரம் இல்லாதவா ஆனாலும் எப்போவானாலும் அவ குரு இல்லை. இந்த விஷயத்தை சொல்கிறவா எந்த விஷயம் குருவை எங்கே தேடாத, உன்னை சுற்றியே நிரந்தரமாக இருக்கு. குருவை போய் வெளியில் போய் தேடாத, உன்னை சுற்றி நிரந்தரமாக இருக்கு. பிரகிருதி என்ன சொல்கிறது? எங்கே அழிச்சுட்டு போகிறது? பிரகிருதி எங்கேயாவது அழைச்சிட்டு போகலன்னா நீ எங்கேயுமே போக முடியாது. வெரி கேர்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட். நாரதன், சிவன், பார்வதி எல்லாமே இருந்தாலும் மன்மதன் எரிஞ்சுட்டான். உடனே சரீரம் கிடைச்சதா? எப்போ தருவா? அப்போதான் கிடைக்கும் சரீரம் மறுபடியும். அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். சாய்பாபாலாம் எது அசம்பாவிதமோ அதை நடக்க வச்சு தருவா உனக்கு. அவ மட்டும் பிரகிருதிக்கு அனுகூலியமாகவே தான் வாழ்ந்தா. எல்லா மனுஷாளுக்கும் ஐஸ்வர்யம் தந்தார், ஆரோக்கியம் தந்தா. ஆரோக்கியம் கூட ஒரு ஐஸ்வர்யம்தான். சாய்பாபா, வெங்கைய சுவாமி அவள்லாம் லட்ச மனுஷாளுக்கு, கோடி மனுஷாளுக்கு அப்போ பண்ணினா இப்பயும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. ஆனால் அவள் நிரந்தரமாக நமக்கு பண்ணிகிட்டே இருப்பான்னு நீ நினைக்காத. என்ன செய்வா? அவள்கிட்ட உன்னை இழுத்துக்கிறதுக்காக, ஒரு ருச்சி ஏற்படுறதுக்காக 1-2 உனக்கு அனுகிரகம் பண்ணுவா. ஆனால் அவள் பிரகிருதிக்கு நியமத்துக்கு தாண்டி போகலை. அவள் பிரகிருதி நியமத்துக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தா. ஆனால் உனக்கு கொடுக்கறத மிராக்கள் மாதிரி நிறைய செஞ்சிருக்கா. 2-3 தடவை செஞ்சிருப்பா. அதுக்கு மேலே செய்வான்னு சொல்லிட்டு நீ எப்போ பார்த்தாலும் எதிர்பார்க்காத. நீனு ரத்த பீஜன் மாதிரி இருக்காத. ஆசைப்பட்டு இதுக்கு ஆசைன்னு. பிரகிருத்திய அதீதமான மனசை குருவோட கொடுத்துருக்கா. பிரகிருத்தியே உனக்கு குரு. இதை எல்லாமே காலாங்கிற சமுத்திரத்தில் தான் நடக்கிறது. சாதனை எதற்கு அப்படின்னா, பாத்தியதையை நீ நன்னா செய்யணும். சாதனையும் செய்யணும், பாத்தியதை செய்யணும்.
பாதியது பிரகிருதி நியமத்திற்கு உட்பட்டு இருக்கு. மனசுல சில பேர் தான் கேட்கணும்னு நினைக்கிறவா எல்லாரும் கேட்க மாட்டா. பிரகிருதி உனக்கு சங்கல்பம் தருது, அதை நீ நன்னா மனசுல வாங்கிக்கோ. பிரகிருதி உனக்கு ஒரு மனுஷ ஜென்மாவை நன்னா கொடுத்து உன்னை வழி நடத்துறதுன்னா இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அந்த அனுகிரகத்தை மட்டும் அனுபவி. அப்ப அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்? பிரகிருதி இவ்வளோ அனுகிரகம் பண்றதே, கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோ, நோ தாட். ஒன்ன நீ இந்த விசாலமான குருவுக்கு, குரு தத்துவத்துக்கு பூரணமா ஒப்படைச்சிடு. மனசுல எந்தவித ஆசையும் வேண்டாம். தூங்குற மானசிக ஸ்திதி நடப்பது நடக்கட்டும், எல்லாத்தையும் விட்டு விடு. இத்தனை லட்சமா ஜென்மத்துக்கு அப்புறம் இந்த மனுஷ பிறவி கிடைச்சிருக்கே, இந்த ஸ்திதி வரத்துக்கு நீ எத்தனை வருஷம் தவம் பண்ணி 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 வந்திருக்க? என்ன எங்க எப்படி அழிச்சுன்னு போகணும் உனக்கு தெரியும். இதுக்குண்டான மாறுதலை மனோட்சேத்திரத்தில் செய்யறதுக்கு விட்டுடு. 5 நிமிஷம் மௌனம், அகண்ட மௌனம். ஏதேனும் சப்தம் இருந்தால் கூட அதில் மனசை போகாமல் மௌனமாக இரு. விசேஷம் அந்த மௌனத்தை அனுபவி. பிரகிருதி என்ன சொல்றது? ரொம்ப ஜாக்கிரதையாக கேளு. கண்ணை திறக்காத, கண்ணை மூடிக்கோ. பிரகிருதி உனக்கு வழிகாட்டுறது, அதை கவனி. ஓ அ உ சம்பூர்ண சிருஷ்டிக்கு மூலம். நிரந்தர மௌனத்தில் சொல்றத கேட்டு அது உனக்கு சொந்தமாக வேணும். அந்த மானஸ்திதிக்கு ஸ்திதியில கேளு. அ உ இம் மொத்த சிருஷ்டியும் இந்த சப்த தரங்கால் மீது தான் ஆதாரமா இருக்கு. சரீரத்தில் மாறுதல் 3 விதமா, வெளியில வேற விதமா மாறுதலை உண்டு பண்றது. ஆங்கிற சப்தம் கிளீம் உள்ள நடக்கிறது. பாக்கிய ஜகத்தில் பூர்ணு சப்தமா மாறுறது. ஸ்தூல ஜகத்தை நிர்மிக்கும் சக்தி வியாபிருதி பூ. அபார சம்பத்து அஷ்ட சித்தி 5 தத்துவம், மனசு புத்தி அகங்காரம். பிருத்திவி, நீர், வாயு, அக்னி, ஆகாசம்,
மனசு, புத்தி, அகங்காரம். தத் சவிதுர் வரேண்யம். இது உ ஸ்ரீம்னு பாகி அக்ஷரம். பர்கோ தேவஸ்ய தீமகி. அஷ்ட சித்தி கிடைக்கிறது. ஹ்ரீம் சரஸ்வதி சக்தி, காரண ஜகத்து. ஸ்வாஹா வியாகிருதி, அஷ்டசித்தி. தியோ யோனக பிரச்சோதயாத். அந்தர் ஜகத்தில் ஹ்ரீம். இதை நன்னா புரிஞ்சுக்கோ. காலக்கிரமத்தில், மந்திரத்தில், ஸ்தூல சூஷ்ம காரண ஜகத்தில் லீனமாயிடு. ஓம் பூர் புவ ஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் பூர் புவஹ ஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் பூர் புவ ஸ்வஹ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் பூர் புவஸ் ஸ்வஹ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனஹ பிரச்சோதயாத். சப்தத்தோட அந்த மௌனத்தில் லீனம் ஆயிடு. மௌனம் நம்மகிட்ட இருக்கிற 3 கிரந்தம் ஜாகிரத ஆறுது. பூர் புவக ஸ்வஹ நமக்கு சம்பந்தம் ஏற்படுறது. திட விசுவாசமாக வச்சுக்கோ. குரு அனுகிரகம் ஆசீர்வாதம் நன்னா கிடைக்கிறது. கண்ணு திறக்காத, மௌனமாக இரு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்து அதுலேயே லீனம் ஆகிடு. ஸ்வஸ்தி.